முறை தீர்த்தம் பருகினால் போதுமே, கஷ்ட நஷ்டம் எல்லாம் கரைந்திடுமே. பகவான் தரிசிக்க வந்திருக்கும் பக்தர்களை நோய்பிடியை நீக்கியும் தொழிலை நீக்கியும் தொழிலில் அபிவிருத்தியும் குழந்தையின் கல்வியில் மேம்படுத்தவும் அரசு மற்றும் தனியார் பிரிவுகள் பதவிகள் பெற்று நிரப்ப வேண்டும். மேலும் பக்தர்களின் மனசுகளை நீக்கியும் மற்றும் அனைவருடைய வாழ்விலும் பகவானுடைய அருள் பெற்று சகல சௌகரியம் பெறவும் பகவானின் அருள்மொழி பொழிய வேண்டும். உலகம் நன்மை பெற வேண்டும். எல்லோரும் உருவமானவரை அழைத்து தங்கள் மனதில் உள்ள சங்கல்பத்தை இந்த வார தோற்று பிரார்த்தனை பகவானிடம் பக்தியிடம் சிறத்திடம் சாப்பிட்டோம். ஒவ்வொரு வாழ்விந்த நாமத்தை படிப்படையை பார்க்கின்ற பிறகு ஸ்ரீ அசுத்தமான எழுத்துடன் ஒரு மணி அளிக்கும். தயவு செய்து பக்தர்களும் முழுவதும் அமைதி காத்து தங்கள் மனதை ஒளிப்படுத்தி தங்கள் மனதில் சங்கல்பத்தை ஒரு நிமிடம் ராயணம் வாசித்து மீண்டும் ஒரு மணியிட்டதும் சங்கல்பம் நிறைவேற்றதும் குருராயணம் அந்த மண்டலம் மங்களாவதியை தரிசித்து வாழ்ந்ததும் தரிசிப்போம். மேலும் தங்கள் சங்கல்பங்கள் நிறைவேற குரு அற்புதம் நாகூர்களுடைய குரு ஆயுதாசுடைய சாப்பாடு கூட்டு பிரார்த்தனை பக்தர்கள் அன்று போடுகிற போது பக்தர்கள் தங்களுடைய குடும்பத்தில் திருநாள் விழா, பிறந்தநாள் விழா, வியாபார மார்க்கெட்டான விழா மற்றும் பக்தர்கள் பாராட்டு சட்ட கோரிக்கை நினைக்கிறார்கள். பக்தர்கள் தங்கள் பங்குப்படை சிறப்பு பகுதியில் ஸ்ரீ குரு அற்புதம் பகவான் ஸ்ரீ குரு அருள் பார்த்தமை கேட்கிறோம். இன்றைய கூட்டு பிரார்த்தனை அன்னப்பிரசாத வேதாளர்கள் பரீஸ்வரம் ஸ்ரீ ராகவேந்திரர்கள் குரு அற்புதராக மகா அனுப்பியுள்ளார்கள். இளைஞர் அனைவரும் எல்லா உலகம் நலம் பெற்று வளமுடன் வாழ அகத்தை சார்பாக கேட்கிறோம். இந்த வார திருவிழா பூஜையானது 23-26 வைகாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நமது அற்புதராக இருக்கிறது. விளக்கு பூஜை கவர்வரும் மகளிர் அனைவரும் பகவானின் வெகுமதி வழங்கப்படுகிறது. விளக்கு பூஜைகள் அனைத்து முறையும் கலந்து கொண்டு பகவானுக்கு அவர்களுக்கும் அனுகூலப்படுத்தியிருக்கிறார்கள். நாகரிக சார்பாக கேட்கிறோம். கூட சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரர்கள் ஆராசரவனுடைய விஜயத்தின் அவர்கள் எல்லா உலகம் நலம் பெற்றுவார பகவானை பிரார்த்திப்போம். பகவான் குரு அற்புதராஜன் 356 ஆண்டு விழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் வருகிறது. 6வது நாளையொட்டி பகவானை பஞ்சலோக சிலையோடு சென்று பஞ்சலோக சிலையோடு தரிசிக்க ஏற்பாடு நடைபெறுகிறது. அதற்கு பக்தர்களின் கைகளில் ஜெயவழிப்பதால் பக்தர்கள் தங்கால் என்ற செம்பு புத்தக உலகங்களை காண்டியாக தந்து பகவானை அனுபவப்பட்டுள்ளவர்கள் ஆன்மீகத்தோடு இருக்கிறோம். அன்புடைய ஸ்ரீ பரந்தாமை நம்பமான ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை பக்தியை கல்விமுறைகளை செய்யப்பட்ட துவாயுகத்தில் ஸ்ரீ ராஜராஜராக இருக்கிறார். கலியுகத்தில் வெற்றிகளுக்கு வேண்டியவராக ஸ்ரீ குரு ராகவேந்திராக அதற்கு கற்பதற்கு வரும் கலியுகத்தின் கற்பனமான ஸ்ரீ குரு அற்புதராஜர்களின் 355வது ஆண்டு நிகழும் மங்களகரமான 1202ஆம் ஆண்டு பிரபாவ வருடம் ஆவணி மாதம் 12, 13, 14, 29, 30, 31 ஆகஸ்ட் மாதம் சனி ஞாயிறு திங்கள் வரை பூர்வ மத்திய உத்தர ஆதாரங்களாக பலன்களுக்கும் பரீஸ்வரம் இளைஞர்களுடைய இருக்கும் அற்புதங்களுக்கு வரும் ஸ்ரீ குரு அற்புதராக வைத்து சீரும் சிறப்புமாக 108 பால்குடம், 107 திருவருள் பூஜை மற்றும் பஜனை, இந்திசை ஆராதனம், சிறப்பு பூஜைகளும், தசவதார தீர்த்தவிழா, ஸ்ரீ பாத உருவம் மற்றும் அன்னப்பிரசாதங்களுக்கு இறுதியை நடைபெறுகிறது. ஆராதனை அறக்கட்டளை உறுப்பினர்கள், ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் குடும்பத்தில் நடைபெறுகிறது. தங்களாலேயே கைகள் செய்து ஸ்ரீ ஸ்ரீ குரு அற்புதராக அனுகிரகம் பெற்று சகல சோகையான ஆன்மீக நடத்துகிறோம். பால்குடம் திருவருள் பூஜை அமைப்பவர்கள் முன்னுரை செல்கிறோம். இறைவனையில் ஸ்ரீ குரு ராகவேந்திர கணேசன் இந்த சொத்து பிரார்த்தனையில் கிருஷ்ணகுடியை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரர்கள் எம் ஆனந்த் அவர்களுக்கு நல்ல வர்ணனைய எல்லோரும் நினைந்து பகவானை பிரார்த்திப்போமாக.
மனுவையை சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்கள் பவித்ரா அவர்களுக்கு நல்ல வரம் அமைய எல்லோரும் வந்து பலவன் சாத்திப்போமாக. சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்கள் மகாலிங்கம் கணேசன் அவர்களுடைய அப்பாவின் உடனான சீராகவும் அம்மாவின் சீராகவும் பூர்ணமாக பகவான் ஸ்ரீ ராஜேந்திரன் அனுஷியா அவர்கள் கடினமான பகவான் கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகள் பெறுகிற பகவான் என்று பார்த்திப்போமாக. நியூடெல்லியை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் அவர்கள் ஸ்ரீராம் ஸ்டோர்ஸ் எம் ராமச்சந்திரன் அவர்கள் கடினமான பகவானை பார்த்து இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்தையை பெறுகிற பகவான் சீனிவாஸ் அவர்கள் கடினமான பகவானை பார்த்து இருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுகிற பகவானை பார்த்துப்போமாக. திருவாரூரை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் அவர்கள் ஸ்ரீ சாரதி செல்வம் அவர்கள் கடினமான பகவானை பார்த்திருக்கிறார்கள். குடும்பம் நலமுறையில் சென்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள் கோரிக்கை பகவான் என்று பார்த்துக்கோமா. சேலத்தை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் அவர்களே கணிசாரதி அவர்கள் அவருடைய மகள் திருமணத்திற்காக பகவானத்திற்கு எழுத்துமான கோரிக்கிறார்கள். அவர்கள் வேண்டுகிற பகவான் என்று பார்த்துக்கோமா. திருநெல்வேலியை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் அவர்கள் சுப்ராமன் அவர்கள் பகவானத்தை கோரிக்கிறார்கள். அதாவது தாமரை ஒருமையாக சேர்ந்த சந்தோஷமாக இருக்க வேண்டிய பகவானத்தை கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகள் பகவான் பார்த்துமாக. சென்னையை சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திரன் சத்யபாமா அவர்கள் கல்யாணம் வீடு கட்ட வேண்டுதல் மகள் திருமணம் வேண்டுதல் கோரிக்கைகள் பகவான் அவர்கள் வேண்டுகிற பகவான் பார்த்துப்போமாக. சென்னையை சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திரன் எஸ் குலசேகர் அவர்கள் பகவான் கோரிக்கிறார்கள். அவருடைய கண் பிரச்சனை தீர கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகளை பகவான் பார்த்துப்போமாக. திருநாகேஸ்வர சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் அவர்கள் சரண்யா அவர்கள் கோரிக்கிறார்கள். எழுத்துமா கோரிக்கிறார். அவருடைய கோரிக்கைகளை பகவான் பார்த்துப்போமாக. புதுச்சேரியை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் நாயக அம்பலன் அவர்கள் பகவான் எழுத்துமா கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகளை பகவான் பார்த்துப்போமாக. பெங்களூரை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரன் லதா அவர்கள் பகவான்கள் கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகளை பகவான்கள் பார்த்துப்போமாக. ஸ்ரீ ராகவேந்திரன் ஸ்ரீ சிவலட்சுமி அவர்கள் கணிதமாக பார்த்து பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகளை பகவான்கள் பார்த்துப்போமாக. பகவான் அனைவருடைய கோரிக்கைகளும் பகவான் நிறைவேற்றார்கள். பகவான்கள் என்று பார்த்துப்போமாக. கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார் தோட்டத்து மலர் போல அகமலர வேண்டும் மாசற்ற மதி போல முகமலர வேண்டும் பிரஹலாதராஜர் போல் திடபக்தி வேண்டும் பிரஹலாதராஜர் போல் திடபக்தி வேண்டும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே.